திருச்சிற்றம்பலம். அடுத்து சாமி கிட்ட விண்ணப்பத்தை திருமண தடை விண்ணப்பம் வச்சாச்சு. இந்த பாட்டெல்லாம் சாமி கேட்டுப்பாரு. திருமண தடை உள்ள அத்தனை பேருக்கும் இறைவன் திருவருளால சிறப்பான முறையில் மன வாழ்க்கை அமையும். இதனுடைய வியாசத்தை சாமி கேட்டார். அடுத்து விஞ்ஞான சம்பந்தர்கள் பெறக்கூடிய எத்தனையோ பேர் வருமானத்தில் பிரச்சனை. வருமானம் ₹1 வந்தால் செலவு ₹5 வருது. அப்படி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அப்போ நிலையான வாழ்க்கை வருமானம் கிடைக்கணும், சிறப்பான தொழில் அமையவும் கை மீது வருமானங்கள் கொள்வதற்கு உங்களுக்கு கஷ்டம். இந்த பதிகத்தை நிச்சயமாக ஓதனா சாமி காசு கொடுப்பாரு. வீட்டில் கூட சரி, இந்த 4 வரி தினமும் படிச்சுக்குவாங்க. ஏதாவது ரூபத்தில் பொறுப்பேமா ஏதாவது ஒரு மாற்றத்தையோ அந்த வருமானத்தையோ போவார். இது அதிகாரிகள் அனுபவ ரீதியாக உணர்ந்த உண்மை. அதனால திருமுறைக்கு அதிகமாக ஆக்கிட்டு எல்லா வருமானங்களும் சிறப்படைந்து மேலும் மேலும் கை நிறைய வருமானங்களும் திருச்சிற்றம்பலம். இடரினம் தளரினும் சாமி நேரம் நீங்கள் எதில் என்ன சாமி நேரம் நிற்க திருநாவுக்கரசு பெருமானுடைய 4ஆம் திருமுறை முதல் பதிகம். இது பட்டுட்டி திரு அதிகையில் பாடப்பட்டது. தீராத வயிற்று வழியை திருநாவுக்கரசுக்கு கொடுத்து அதன் மூலமாக ஆட்கொண்ட திருப்பதிகம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களும், வயிறு சம்பந்தப்பட்ட கருப்பை போன்ற வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களும், உடலில் நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த பதிகத்தை பாராட்டு செய்யும்போது இறைவன் உடலில் இருக்கிற எல்லா போகிறோம். அதனால உங்கள் உடலில் இருக்கிற எல்லா நோயும் நீக்கி நாங்கள் சிறப்பான தேர்வாக மாற்றிக்கிறோம். சாப்பிடுவோம். கொடுமை பல செய்தன நானறியே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் போற்றாரில் பயிற்றின் அகம்படியே தொடரோடு உடனீட ஆற்றேன் அடியேன் அதிகை எழில வீரத்தான அம்மானே. சைவத்துக்கு சாமத்துக்கு போன உடனே சைவத்துக்கு எதிராக போகும்போது அவர் கடந்த கல் குளத்தை போட்டார். போடும்போது கல்லை கட்டி போட்டாலும் அமைச்சி வாய்ப்புக்கு மக்களை காப்பாற்றும் ஆகப்பட்டது. அந்த கல்லையே நடக்க ஆரம்பித்து அவர் காப்பாற்று. அதுபோல எந்த கஷ்டம் வந்தாலும் ஓட்டருமான காப்பாற்றுவது அந்த நமச்சிவாயன் அந்த ஐநெழுத்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு நீங்களும் உறுதியாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக நாவுக்கரசு பெருமானுக்கு கல்லையே மிதப்பட்ட மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் எளிமையாக மிதக்குங்க. சரிங்களா? பெரிய முதல்வருமாவும் இது ரெண்டுமே என்னால் முடியவே இல்லை. அவ்வளோ துன்பம் இருக்கு. கிடைக்கிறவங்க கூட துன்பத்தை சொற்றுடை வேதியன் சோதிமா
முசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடியே. திருநாவுக்கரசருடைய 6வது திருப்பதிகம். இது எல்லாருடைய பிரச்சனையும் பொது பதிகம். இந்த பதிகத்தை பாராயணம் செய்வதனால இது எல்லா பிரச்சனையுமே மறுமருந்த கொடுக்காது. வாயானை மனத்தரை யானை மனத்தாரை மனத்தொழிந்து கருத்தறிந்து குடித்தான் நன்மை யானை நூலை ஏற்றான் நன்மை சுடத்திங்கள் சடையானை தொடர்புன்னை தாயானை நவமாய தன்மையானை தவையாய தேவாதி தேவர்கென்றும் சேயானை தென்கூடல் ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. நிறைய பேர் வழக்கு சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு வழக்கு சம்பந்தப்பட்ட உள்ளவங்க இறைவன் இந்த வழக்கில் இருக்காரு. அதனால தீரெண்ணெய் ஒரு பதிகம். இந்த பதிகத்தை தீராத வழக்குகள் சம்பந்தப்பட்ட எந்த வழக்கு இருந்தாலும் இந்த வழக்கு அதை பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு இந்த பதிகத்துக்கு சாமி கொடுக்கிறோம். அவர் எல்லா வழக்கையும் சிறப்பாக வழக்கிருப்பாரு. தீரெண்ணெய் பதிப்பது பெருமானே அருளாரா பிறத்தால் மறவாதே நினைக்கின்றே மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அது துறைகள் அத்தா உடைக்காய் தேவாரத்தை படிக்கிறோம். இந்த தேவாரம் எல்லாமே மக்களுடைய உலகிய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை எல்லாம் பெற்று அடுத்து 8ஆம் திருமுறையான திருவாசகத்திற்கு ஒரு படிக்கிறோம். ஏன்னா திருவாசகம் என்பது ஞானம். சிவபெருமான் தன் திருத்தரங்களால் ஏற்றி கொண்டிருக்கிற அந்த ஞானத்தோட இறைவன் திருவள்ளுவர் முதல் பதிவுமான சிவபுராணத்தை பாராட்டுகிறோம். சிவபுராணம் என்பது மனக்கவலையாக எனக்கு நிம்மதியே இல்லை, வாழ்க்கையில் ஏதாலும் பிறந்தது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கூட அந்த மன நிம்மதி அளிக்கக்கூடிய அருமருந்து சொல்கிறாங்க. அதனால் நிம்மதி இல்லாத இருக்கிற அத்தனுடைய நாட்களையும் இறைவனையும் சிறப்பான முறையில் நிம்மதி கொடுப்பாருன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி இறைவனுக்கு சொல்கிறாங்க. போது அடுத்த நம்ம ஆகிட்டு போகலாம். 4ஆம் அந்த முதல் இப்போ சாப்பிட்டு 7 தேவாரத்தையும் வச்சோம். இப்போ சத்தியமாக சாப்பிட்டு என்ன போச்சோம், இசை மூலமாக சாப்பிட்டு இசை மூலமாக கோரிக்கை